வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 87% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடுமையான நிதிச் சுமையிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். உலகளாவிய நன்மைக்காக இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து தமது அரசு செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இதன் காரணமாக மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 87% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாகவும் தற்போது அதன் எண்ணிக்கை 706ஆக அதிகரித்துள்ளது என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். கடும் நிதிச் சுமையிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நிதிச் சுமையை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்கள் வசதி படைத்தவர்களை நீக்கிவிட்டு இதர குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் அவற்றை கொடுக்க தாம் பரிந்துரைத்ததாக தெரிவித்தார். இருப்பினும் முதலமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அறிவுறுத்தியதாக திரு தங்கம் தென்னரசு கூறினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார். இன்று மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 7-8 தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 18,000 ஏக்கர் பரப்பில் இருக்கின்ற நெல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கணக்கெடுப்புகள் இன்னைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் எல்லோரும் நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட நெல் போன்ற கடலை பயிர்களை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி கடலை பயிர் செய்யப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட அனைத்துமே வேளாண் துறை மூலமாக ஜேடி அவர்கள் எல்லா பகுதியிலும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த பயிர்களுக்கான இழப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று 19ஆம் தேதி வரை வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தொழிற்சங்கங்கள் ஒப்புதல் அளித்ததை அடுத்து போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் நாளை பணிக்கு திரும்ப தொழிற்சங்கத்தினருக்கு உத்தரவிட்டனர். தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக அரசு எந்தவொரு திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எண் மண் எண் மக்கள் நடைபயணத்தின் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு நிறைவேற்றிய திட்டங்களின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நேர்மையான நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதாகவும் திரு அண்ணாமலை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே
கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று அவர்கள் கூறினர். இதில் அஞ்சலக அலுவலர் திரு வெங்கடேசன் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அம்பலூர் அஞ்சலகத்திலிருந்து வந்திருக்கு. இங்கே மல்லங்குப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசோட திட்டத்தை விளக்கத்துக்காக வந்திருந்தோம். நரேந்திர மோடி ஐயா அவர்களை ஆரம்பித்து வச்ச SSA செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அது மகளிர் சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அது சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க PMSBY PMJJBYன்னு சொல்லுவாங்க. PMJJBYன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஸ்கீம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் 20 ரூபா போட்டு அவங்களோட இன்சூரன்ஸை இயர்லி ஒன்ஸ் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பயன் பார்த்தீங்கன்னாக்க அவங்க குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் மரணம் அடைஞ்சாக்க அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பேருக்கு அந்த 20 ரூபா கட்டணவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க. அதனால் நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அஞ்சலகத்தில் மத்திய அரசை இன்ட்ரடியூஸ் பண்ண அத்தனை ஸ்கீமையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுமக்களுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்குனாங்க. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கேரள கடலோர பகுதிகளிலும் இலங்கைக்கு தெற்கே இந்திய பெருங்கடலை ஒட்டிய கிழக்கு பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டச் செய்திகள். சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து இன்று பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிக்கான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் 63 பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். சிவகங்கை மாவட்டத்தில் அரசின் திருமண உதவி திட்டங்களை ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் நான்சி தங்கப்பதக்கத்தையும் இளவேனில் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ருத்ராங்ஷ் பாலாசாய் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 4 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். ஜாக்ரேப் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் அனந்த் ஷெராவத் உள்பட 13 பேர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 87% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடுமையான நிதிச்சுமையிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.